மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனி பெயர்ச்சி பலன்கள் 2023 பற்றி கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், கடகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், கடகராசிகள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, அவர்கள் எவ்வாறெல்லாம் இருந்திருப்பார்கள், இனி எப்படி இருக்க போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம். கடகம் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களையும், ஆயிலியம் 1, 2, 3, 4 பாதங்களையும் கொண்ட கடகராசி நேயர்களே, எப்ப யார் என்ன சொன்னாலும் என்ன, உங்க மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் அஞ்சாதவர்கள் அவர்கள். யானையின் நம்பிக்கை தும்பிக்கை பலமோ இல்லையோ, உங்களின் நம்பிக்கையே அசுர பலம் கொண்டது. சமையல் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்திலும் ஆர்வமாக இருப்பார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 2026 மார்ச் 7ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் 8ஆம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமத்து சனியாக அமர்வதால் நீங்கள் இனி எதிலும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. குடும்ப பிரச்சனைகளுக்காகவோ குடும்ப விஷயங்களுக்காகவோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அப்ப ஏதாவது யாராவது ஒரு உதவி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். இவை எடுத்துக்கொண்டமானால் நல்லவைகளை நடக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கடுத்து முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் பொழுது ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு சட்ட ஆலோசகரை கலந்து முடிவெடுத்து செய்வது நன்மையை பயக்கும். இந்த கடகராசி நேயர்கள் வீட்டில பெரிய ஆட்களாக இருந்தார்கள்னா அவருடைய பிள்ளைகளுக்கு சொத்து சோகங்கள், பங்கு பாகங்கள், பிரிவினைகள் இவற்றையெல்லாம் முன்கூட்டி நிறைய நடந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஏன்னா இந்த அஷ்டம சனி காலத்துல அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகப்படுத்தினாலும் கூட இந்த சனி பகவான் அவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சுமூகமான முறையில அந்த சொத்து பங்கு பாகங்களை பிரிக்கிறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அதிலே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து போராடி பெறுவார்கள். கட்டுப்படுத்த முடியாதபடி செலவினங்கள் அதிகரிக்கும். மனைவிட்ட மனத்தாபங்கள் இருக்கும். வெளி வட்டாரத்துல அலைச்சல் இருக்கும். இரத்த அழுத்தம் இருக்கும். சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளும் தென்படும். ஆரம்பத்திலே இவர்கள் மருத்துவ ஆலோசனை கண்டு ஒரு எடுத்துக்கொண்டோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னா இவங்களுடைய உடல் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட சுயநலம் அதிகமாகவே இருக்கும். பொது நலம் இவர்களிடத்தில் குறைவாக இருக்கும். இரு மனநிலைகளை கொண்டவர்களாக எப்பொழுதுமே கடகராசி நேயர்கள் இருப்பார்கள். தங்களுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். புறம் பேசும் குணம் உடையவர்களாகவும் வஞ்சக எண்ணங்கள் உடையவர்களாகவும் புகழை விரும்பக்கூடாதவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உலக தொடர்பு உண்டு இருக்கும். பார்ப்பதற்கு மிகுந்த அமைதியாக இருக்கிறது போல் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எல்லா விஷயத்தையும் கற்று அறிந்தவர்களாகவும் மற்றவர்களை கேட்கும் குணம் கொண்டவர்களாகவும் ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நெருங்கிய உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலம் நன்மை அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு வகையில அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சனி பகவானுடைய பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சாதுரியமாக பேசுவீர்கள். எதிலுமே ஒரு முன்னெச்சரிக்கையுடன்
ஒரு சில விஷயங்களை மனதில கொண்டு அவற்றினுடைய கட்டுப்படுத்தும் விதமாகவே பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி நேயர்கள். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்றது இவங்க தான். எதிர்பார்த்த பண வரவு சனி பகவான் உங்களுடைய வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தன்னை சுற்றி ஏதோ ஒரு சதி நடப்பதாக சிலரை சந்தேகப்படும்படியாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் அளவுடன் கண்டியுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து அமையும். சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான ஜீவனாதிபதியான செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் பயணம் செய்வதால் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வரும். சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்வார்கள். அரசு காரியங்கள் தடையில்லாமல் முடியும். மனைவி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஏப்ரல் 24 முதல் மார்ச் 2025 வரை ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் அஷ்டமாதிபதியையும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பானதாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7/4/24 முதல் 20/3/2025 வரை காலகட்டங்களில் திருமணம், சீமந்தம், வீடு பால் காய்ச்சுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சிலர் சொந்த வீட்டுக்கு குடிபோவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். இல்லத்தரசிகள் குடும்பத்தில் பெரிய முடிவெல்லாம் இனி நீங்க தான் எடுக்க வேண்டிய வரும். பிள்ளைகள் உயர்கல்வி, திருமணம் கவலை தலைதூக்கும். அலுவலகம் செல்லும் பெண்கள் விளையாட்டாக பேசி எந்த வம்பிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சூதானமாகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடு இருந்தாலும் கூட பிரச்சனைகளுக்கு தானாக வந்து அதில் நீங்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். அதனால் அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. வியாபாரிகள் போட்டிகள் அதிகரிக்கும். பொறாமைகள் கட்டுக்கடங்காமல் நிற்கும். எதிரெதிர் இருப்பவர்கள் உங்களுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள். ஆதலால் சரக்குகளை குறைத்துக் கொள்வது நல்லது. இருக்கின்ற சரக்குகளை விற்பனை செய்வதும் சிறப்பு. கடன் வாங்க வேண்டாம். கடனாளி ஆக வேண்டாம். பகைவர்களை சந்திக்க வேண்டாம். பகையாக வேண்டாம். இருக்கின்ற இடத்திலே நிதானத்தோடு செயல்படுவது, மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த அஷ்டம சனி காலத்துல கோர்ட்டு, கேசு, வம்பு வழக்கு செல்ல நேரிடும். மிகுந்த கவனத்துடன் கையாளுங்கள், சிறப்பை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா டீல் பண்ணுங்க. பத்திர நோட்ல, முக்கியமான ரெஜிஸ்டர்ல நீங்க முக்கியமான பதிவேடுகளை பராமரிக்கும் பொழுது, அதில் கையெழுத்திடும் பொழுது 1க்கு 2 முறை யோசனை செய்து உங்கள் கீழ் உள்ள அதிகாரிகளிடம் கன்சல்ட் பண்ணி அதை செய்யுங்க. சிக்கல்ல தவிப்பீங்க. இல்லைன்னா சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பிறகு முடிக்க நேரிடும். அதனால சக ஊழியரிடம் கவனமாக பழகுவது நல்லது. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்குது அஷ்டம சனி காலம். அதனால ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம். இந்த கடகராசி நேயர்கள் உடல்நிலையில் கவனம் கொள்வது மிகவும் சிறப்பு. பிள்ளைகளிடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுவது சிறப்பு. வேலைக்கு செல்லும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய பதிவேடுகளையும் பராமரிப்பது, பதிவேடுகளில் கையெழுத்திடுவது மிகுந்த கவனத்துடன் விழிப்புணர்வோடு செய்வது நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து, சுகம், பங்கு, பாக, பிரிவினைகள், வண்டி, வாகனங்கள் வாங்குவதில் மிகுந்த கவனம், எச்சரிக்கை தேவை. அதற்கு அடுத்தபடியாக நீங்க சொல்லணும்னா தொழில் ஸ்தானம். அந்த தொழிலை வியாபாரிகளாக இருப்பேனும் கவனத்துடன் கையாளுவது மிகுந்த சிறப்பை தரும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகில் உள்ள மொரப்பாண்டி என்னும் ஊரில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிற அபய முத்திரையுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பஞ்சலோக சனி பகவான் அவர்களை பரணி நட்சத்திரத்து அன்று குடும்பத்தினரோடு சென்று
வழிபட்டு வணங்கி வருவதால் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கும். திருநங்கைகளுக்கு உதவுங்கள், வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு ஒரு பொதுவான பலன்தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் வல்லமை பெற்றிருக்கிறாரா, அல்லது நீசமாயி பகை வீட்டிலோ அல்லது பகை பெற்ற சாரங்களுடன் அமர்ந்திருக்கிறார்களோ, அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் திங்கட்கிழமை சிவாலயங்கள் சென்று வருவது மிகுந்த சிறப்பை தரும். குச்சனூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது நன்மையை கிடைக்கும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள், பெரியோர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய முழு ஆதரவை எனக்கு நல்கும்படியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் ஜோதிடம் சம்பந்தமான ஜோதிட ஆலோசனைகள், ஜோதிடம் படிக்க விரும்பும் மாணவ மாணவியர்கள் 99 76 83 60 64 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வாயிலாகவோ அல்லது அலைபேசியின் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.